ஒரு புலி அடர்ந்த காடில் வாழ்ந்து வந்தது. அது சக்தி, தைரியம் மற்றும் வேகம் ஆகியவற்றில் மற்ற அனைத்து பிராணிகளையும் மிஞ்சியது. அந்தக் காட்டில் மற்றொரு பக்கம் குள்ளநரி கூட்டம் வசித்து வந்தது. இவை சிறிய பிராணிகள் என்றாலும் அவற்றின் புத்தி கூர்மையால் பல சிக்கல்களை கடந்து வாழ்ந்து வந்தன. ஒருநாள் குள்ளநரி கூட்டம் புலி தங்கள் அருகில் வந்து அடிக்கடி வேட்டையாடுவதால் பயந்து அதனை எப்படி சமாளிப்பது என்று ஆலோசனை நடத்தின. ஒரு பெரிய குள்ளநரி சொன்னது, நாம் நேரடியாக சண்டை போட முடியாது, ஆனால் புத்தி கூர்மையால் புலியை அடக்கலாம். அதன்படி குள்ளநரிகள் ஒரு யோசனை செய்தன. புலி அவற்றின் பக்கம் வந்த சமயத்தில் அனைத்தும் புலியை சுற்றி தங்களது கூட்டமாக செயல்பட்டன. அவை ஒன்றாக கூச்சலிட்டன, மரங்களின் மீது ஏறின, கீழே வந்து புலியின் கவனத்தை மற்ற இடங்களுக்கு திருப்பின. சில நேரங்களில் அவை புலியை தொந்தரவு செய்யும் விதமாகவும் நடந்து கொண்டன. புலி இவற்றின் செயலால் வருத்தமடைந்தது. இவர்கள் என்னை நேரடியாக எதிர்ப்பதில்லை, ஆனால் இவர்கள் கூட்டமாக இணைந்து என் வேட்டையை தடுக்கிறார்கள். நான் இதை எப்படி சமாளிப்பது என்று சிந்தித்தது. சில நாட்களில் புலி உணர்ந்தது, குள்ளநரிகளை எதிர்ப்பது அவளது நேரத்தை வீணாக்குவது மட்டுமே. நான் என் சக்தியையும் நேரத்தையும் இவர்கள் மீது செலவழிக்க வேண்டாம் என்று முடிவு செய்த புலி மற்ற பகுதியிலேயே வேட்டையாடச் சென்றது. இக்கதை கற்றுத்தருவது, சிறியவர்கள் என்று நினைத்து யாரையும் தாழ்த்தி பார்க்கக் கூடாது. புத்தி மற்றும் ஒற்றுமையுடன் நாம் பெரிய சவால்களை சமாளிக்கலாம். புலி அங்கு விலகிச் சென்ற பிறகு குள்ளநரிகள் தங்கள் வெற்றியில் மகிழ்ந்தாலும் அவர்கள் ஒரேபோதும் உற்சாகத்துடன் வாழ்ந்துவிடவில்லை. பெரிய பிராணிகள் தங்கள் அருகில் வந்தால் எப்போதும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதை கட்டாயமாக நினைத்தனர். இதே சமயத்தில் புலி ஒரு காடின் அடுத்த பகுதியில் சென்று மற்ற பிராணிகளை வேட்டையாட ஆரம்பித்தது. ஆனால் அந்த பகுதியில் இருந்த கரடி, யானை போன்ற பெரிய பிராணிகள் ஒருங்கிணைந்த கூட்டமாக இருந்ததால் புலிக்கு எதிராகவே திரும்பின. அவை புலியின் வேட்டையை தடுத்தன. புலி மீண்டும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டது. ஒற்றுமை என்பது எந்த சந்தர்ப்பத்திலும் வெற்றிக்கான முக்கிய காரணம். இந்த நடப்புகள் குள்ளநரி கூட்டத்திற்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்தது. குள்ளநரிகள் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் என்பதை மேலும் உறுதி செய்தன. ஒவ்வொரு பிராணியும் தனது தனித்துவத்தை கொஞ்சம் தியாகம் செய்து கூட்டமாக செயல்பட்டால் எப்படி பெரிய சவால்களை சமாளிக்கலாம் என்பதையும் புரிந்து கொண்டன. கதையின் முத்திரை: ஒற்றுமையும் புத்தியோடும் சேர்ந்தால் பெரிய பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். மற்றவர்களை வலிமையால் மட்டுமே வெல்ல முடியாது. ஒருவரின் ஞானம், புத்தி கூர்மை மற்றும் ஒற்றுமை என்பது பெரிய செல்வங்களாக இருக்கும். குள்ளநரிகளின் கூட்டம் ஒற்றுமையின் திறனை கற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை மேலும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் நடத்த ஆரம்பித்தது. ஆனால் அவர்கள் சுறுசுறுப்பான செயல்பாட்டையும் கவனமாக பாதுகாத்துக் கொண்டிருந்தனர். ஒருநாள் புலி மீண்டும் அந்த காட்டுப்பகுதிக்கு திரும்பியது. அதற்கு புதிய பகுதியில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. மேலும் அந்த பகுதியில் மற்ற பிராணிகள் ஒற்றுமையுடன் இருந்ததால் வேட்டையாட இயலவில்லை. புலி தன்னுடைய பழைய பகுதியில் திரும்பி குள்ளநரிகளை மீண்டும் அடக்க முயன்றது. ஆனால் இப்போது குள்ளநரிகள் மிகவும் திட்டமிடப்பட்டும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டன. புலி வரும் வழியில் சில புதர்கள் மீது முள் செடிகளை வைத்துவிட்டன. ஒரு சில இடங்களில் காற்றில் புலியின் வாசனையை மாரடிக்க வழி செய்ய காற்றின் திசையில் தங்கள் வாசனையை மாற்றும் பொருள்களை பரப்பின. புலி முள் செடிகளால் காயமடைந்து தன் வேட்டை திட்டத்தை மாற்றும் நிலைக்கு சென்றது. இதனால் அது குள்ளநரிகள் மீது குரோதத்தை விடுத்து ஒற்றுமையாக செயல்படுகிறவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்று முடிவுக்கு வந்தது. இப்போது குலாச்சாரம், குள்ளநரிகளும் புலியும் ஒருவருக்கொருவர் இடைவிளைவின்றி வாழ முடிவு செய்தனர். குள்ளநரிகள் தங்கள் பகுதி பாதுகாப்பாக வைத்துக் கொண்டனர். புலி தனது பகுதி நிரம்பும் வரை பிற பகுதிகளுக்குச் சென்றது. முடிவு: சிறியவர்களின் புத்தி கூர்மை மற்றவர்களின் வலிமையை வெல்லும். ஆனால் முடிவில் ஒவ்வொருவரும் ஒன்றையொன்று ஏற்றுக்கொள்வதும் ஒருவருக்கும் ஒன்றும் இடையூறாக இல்லாமல் வாழ்வதும் தான் நாகரிகத்தின் உயர்ந்த பாதை.